வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள். முக்கிய அப்டேட். இனி இந்த ஆதார் கார்டுகள் செல்லாது. இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இப்போது பாஸ்போர்ட், வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமை மற்றும் மின்சாரம், தண்ணீர் அல்லது எரிவாயு பில்கள் போன்ற ஆவணங்களின் அடையாளம் மற்றும் முகவரிக்கான சான்றிதழ் செல்லுபடியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை தவிர பிறப்பு சான்றிதழும் செல்லுபடியாகும் ஆவணங்களின் ஒன்றாக சேர்க்கப்பட்டுள்ளது. சில சந்தர்ப்பங்களில் இந்த ஆவணம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்த இந்திய மற்றும் வெளிநாடு வாழ் இந்திய NRI குழந்தைகளுக்கு ஆதார் கார்டு உருவாக்கும் போது பிறப்புச் சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆதார் ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த மாற்றத்துக்கு பிறகு பிறப்புச் சான்றிதழ் இல்லாமல் எந்த குழந்தையும் ஆதார் சேர்க்கை நடைபெறாது. இதை தவிர நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் பெயர், பிறந்த தேதி அல்லது பாலினத்தை மாற்ற விரும்பினால் அதற்காக பரிந்துரைக்கப்பட்ட செல்லுபடியாகும் ஆவணங்களை நீங்கள் முறையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆவணங்களின் திருநங்கைகளுக்கான அறுவை சிகிச்சை தொடர்பான மருத்துவச் சான்றிதழ் மற்றும் பள்ளிச் சான்றிதழ் ஆகியவை அடங்கும். ஆதார் தொடர்பான சேவைகளை மிகவும் நம்பகத்தன்மையாகவும் பாதுகாப்பாகவும் வெளிப்படையாகவும் மற்றவர்களுக்கு ஒரு முக்கிய படியாக ஆதார் ஆணையத்தில் இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. இந்த புதிய ஆவணங்களின் பட்டியலில் எந்த சான்றிதழும் செல்லுபடியாகும் என்பதை மக்கள் புரிந்து கொள்வதை எளிதாக்கும் என்றும் கூறப்படுகிறது. இது ஆதார் தொடர்பாக செயல்முறைகள் மிகவும் எளிமையாகவும் தெளிவாகவும் மற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நபருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதார் எண்களை வழங்கப்பட்டிருந்தால் பயோமெட்ரிக் தகவல்களை கொண்டு முதல் ஆதார் எண் மட்டுமே செல்லுபடியாகும். மற்ற அனைத்து ஆதார் எண்களும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரத்து செய்யப்படும். ஆதார் எண்களில் ஏதேனும் பயோமெட்ரிக் தகவல்கள் இல்லாவிட்டாலும் முதலில் வழங்கப்பட்ட ஆதார் எண் செல்லுபடியாகும் என்று கருதப்படும். வெளிநாட்டைச் சேர்ந்த இந்தியர் குடிமக்கள் என்பதற்கான OCI கார்டு வைத்திருப்பவர்கள் வெளிநாட்டில் மற்றும் நாட்டு குடிமக்களுக்கு சிறப்பு ஆவணங்களின் தனி பட்டியலில் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.